திருப்பூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமா ஆனந்தம் சில்க்ஸின் கோலாகல திறப்பு விழா. அனைவரும் வருக. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் தாவேகா தலைவர் விஜய் மக்களை சந்திப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக அரசியல் வட்டாரத்தில் பார்க்கப்படுகிறது. இன்று சேர மண்டலமான கொங்கு மண்டல பகுதியில் விஜய் பரப்புரை மேற்கொள்ள உள்ளதால் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. தாவேகா தலைவர் விஜய் நாமக்கல் மற்றும் கரூரில் இன்று மக்களை சந்தித்து பரப்புரை மேற்கொள்கிறார். இதற்காக திருச்சிக்கு தனி விமானத்தில் சென்று அங்கிருந்து காரில் நாமக்கல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் விஜய். விஜய்க்காக காலை முதலே தொண்டர்கள் காத்திருக்கிறார்கள். நாமக்கல்லில் விஜய் இன்று பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். விஜயினுடைய தொண்டர்களும் ரசிகர்களும் அதிகாலையிலிருந்தே நாமக்கல்லில் விஜய் பேசுகின்ற அந்த இடத்தில் காத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் துரைசாமி இணைந்திருக்கிறார். துரைசாமி, நாமக்கல்லில் அதிகாலை முதலே விஜயின் தொண்டர்கள் காத்திருக்கிறார்கள். விஜய் திருச்சியிலிருந்து நாமக்கல் நோக்கி தற்பொழுது சாலை வழியாக வந்து கொண்டிருக்கிறார். என்ன விவரம்? அதாவது சேர மண்டலத்தில் முதல் விஜய் பரப்புரை கூட்டமானது இன்று நடைபெறுகிறது. குறிப்பாக அது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது சொல்ல வேண்டும். சேர மண்டலத்தில் நாமக்கல் கரூர் மாவட்டத்தில் இன்று விஜய் பரப்புரை செய்கிறார். கடந்த முறை திருச்சி, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்த நிலையில் மூன்றாவது தொகுதியாக இன்று நாமக்கல் மாவட்டத்தில் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருப்பதால் தொண்டர்கள், ரசிகர்கள் மற்றும் கட்சியினர் மிகுந்த எதிர்பார்ப்போடு அதிகாலை நள்ளிரவு முதலே காத்திருக்கலாம் என்று கூற வேண்டும். பலர் நாமக்கல் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த கிராமம் மற்றும் நகரங்களைச் சேர்ந்தவர்களும் அருகில் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் குழுமியிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களின் வருகையும் அதிகரித்து வருகிறது. விஜய் அதாவது திருச்சி விமான நிலையத்திலிருந்து கார் மூலம் வரும் காட்சிகளை நாம் பார்த்தோம். அவரை கார் மூலம் திருச்சி மாவட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட இங்கே 100 கிலோமீட்டருக்கு மேல உள்ள தொலைவு உள்ள நிலையில் அவர் கார் மூலம் நாமக்கல் மாவட்ட எல்லை வரை கார் மூலம் அதன் பிறகு பேருந்தில் பயணம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அந்த பேருந்துகளும் தயார் நிலையில் உள்ள காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் அதாவது நாமக்கல் மாவட்ட எல்லையான வலையப்பட்டி பகுதியில் அந்த பேருந்தில் இருந்தது. தொடர்ந்து அங்கிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிற்குள்ள அதாவது பிரச்சாரம் செய்ய உள்ளதற்கு பேருந்து மூலம் பயணிக்க இருக்கிறார். இதற்காக வழிநெடுகிலும் தொண்டர்களும் ரசிகர்களும் தொடர்ந்து கூடியிருக்கிறார்கள். அதேபோல் அவர் பேச உள்ள இடத்திலும் தொண்டர்கள் அதிகம் தொடர்ந்து குவிந்து வருகிறார்கள். அவர் வரும் பாதையானது பார்த்தோம் என்று பார்த்தால் வலையப்பட்டி பகுதியிலிருந்து துவங்கி அவர் பயணம் வலையப்பட்டி, சின்ன வேப்பநத்தம், மாநகர எல்லை பகுதியான நாகராஜபுரத்தை அதன் பின்னர் ரமேஷ் தேட்டர், பழைய பேருந்து நிலையம், கடைவீதி, சேலம் சாலை சந்திப்பு, பிறகு அவர் பேச உள்ள இடமான கேஎஸ் தியேட்டர் அருகே தான் அவர் பேச இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது என்று கூற வேண்டும். அவரது மாவட்ட எல்லையில் அவரை வரவேற்க கட்சியினரும் அவரது கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் காத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இங்கு விஜய் சேர இன்னும் 2 மணி நேரத்துக்கு மேலாகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது என்று கூற வேண்டும். இருந்தபோதும் காலையில் சற்று வெயில் அதிகமாக இருந்தது. தற்போது சற்று வெயில் குறைந்தாக இருந்தாலும் கூட காற்று பலமாக வீசிக் கொண்டிருக்கிறது. அதனால் வெயிலின் தாக்கம் குறைவாகவே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அவர் இங்கு 12 மணிக்கு மேல் தான் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. போகுது நாமக்கல்லில் அதிகாலை முதலே தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். விஜய் தன்னிடம் என்ன விஷயங்களை எல்லாம் வெளிப்படுத்துவார் என்று ஒவ்வொரு தொண்டனுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். நாமக்கல்லில் இருக்கக்கூடிய தொண்டர்களினுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? முக்கியமாக தொண்டர்கள் தங்கள் விஜய் அதாவது வெள்ளித்திரையில் பார்ப்பது என்று நேரில் பார்ப்பதே ஒரு சந்தோஷம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த தமிழக மக்களுக்கு 2026 ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் தலைவராக விஜய் இருப்பதாகவும் அவர் இன்று மாவட்ட மக்களின் பிரச்சனையும் தமிழகத்தின் பல்வேறு பிரச்சனைகளையும் பேசுவார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக முக்கிய பிரச்சனையாக பார்க்கக்கூடிய கிட்னி விவகாரம், அதேபோல் இங்குள்ள மருத்துவக் கல்லூரியில் சிறைச்சாலை அமைப்பது, தோல் தொழிற்சாலை அமைப்பது உள்ளிட்ட பிரச்சனைகளையும், சிப்காட் அமைப்பது பற்றியும், நாமக்கல் அரசு மருத்துவமனை நகர்ப்பகுதியிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பால் மாற்றப்பட்டது உள்ளிட்ட பிரச்சனைகளையும் பேசுவதோடு நாமக்கல் நகர் பேருந்துகளை இடமாற்றம், ராசிபுரம் பேருந்துகளை இடமாற்றுவதற்கான பிரச்சனைகள் குறித்தும் தொடர்ந்து பேசுவதோடு போலி பணியாளர்கள், ஜவுளி உற்பத்தியாளர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் அதிக அளவு பேசுவதாக வாய்ப்பு இருப்பதோடு இந்த தொண்டர்களுக்கு இங்கு ஏதாவது கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்திலும் விஜய் ஒரு தகவலை கூறியது. அதே போல் இந்த சேர மண்டலத்தில் முதலாக நாமக்கலில் பேசியிருப்பதால் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களுடைய துரைசாமி, தொடர்ந்து பேசலாம். நமது இணைப்பில் செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். மோகன்ராஜ், நாமக்கல் நெருங்கிய உடனேயே அங்கிருந்து விஜய் பரப்புரை வாகனத்தில் மாறி வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் திட்டம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. விஜயினுடைய அறிவுரையின்படி யாரும் தன்னுடைய வாகனத்தை பின்தொடர வேண்டாம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறது.
இணைகிறார். அங்கு என்ன நிலவரம்? ஒவ்வொரு பரப்புரைக்கு முன்பாகவும் ஒரு அறிவுறுத்தல், அதாவது முதல் பரப்புரையிலேயே கிட்டத்தட்ட 23 வழிகாட்டுதல்களையும் அறிவுறுத்தல்களையும் தமிழக வெற்றி கழக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொண்டர்கள் யாரும் உயரமான இடங்களிலோ மரக்கிளைகளிலோ ஏற வேண்டாம், அதே போல மின்சாரம் இருக்கக்கூடிய ஆபத்தான பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்பன உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டுதல்களும் அறிவுறுத்தல்களும் விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் வரக்கூடிய கூட்டம் அதிக அளவில் இருக்கக்கூடிய காரணத்தினால அதற்கான ஒரு வழிவகைகளை முறையாக பின்பற்ற முடியாத ஒரு சூழல் தான் ஏற்படுகிறது. கடந்த காலத்தில் பார்த்தோம். ஆனால் நாமக்கல்லை பொறுத்தவரைக்கும் இந்த இடமானது இரு பக்கங்களிலும் மரங்கள் ஏதும் இல்லை, உயரமான கட்டிடங்கள் மட்டுமே இருக்கு. கட்டிடங்களில் ஏறுவதற்கு ஏற்கனவே அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. அதையும் மீறி ஒரு சில கட்டிடங்களின் மீது தவேகா தொண்டர்கள் ஏறி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சாலையை பொறுத்தவரைக்கும் சேலம் பிரதான சாலையில் KS திரையரங்கம் முன்பாக இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தனது பரப்புரையை தொடங்கவிருக்கிறார். எந்த ஒரு அரசியல் கட்சி பிரச்சாரம் அப்படின்னாலுமே கூட அந்த இடமானது ஒரு விழா கோணம் கொண்டிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். விஜயோட முதல் அரசியல் பிரவேசம் தொடக்கம் அப்படிங்கக்கூடிய காரணத்தினால அந்த உற்சாகமும் கொண்டாட்டமும் சற்று கூடுதலாகவே இருக்கிறதையும் நம்மால பார்க்க முடிகிறது. இங்கு இருக்கக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் அஸ்விதா காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலதாளங்கள் முழங்க தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு விஜயை வரவேற்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட எல்லைப் பகுதியில் இருந்து தனது பிரச்சார வாகனத்தில் ஏறி இந்த இடத்திற்கு வரக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இங்கு பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செல்லக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மையமாக வைத்து நமது அவருடைய பரப்புரையில் இருப்பதை நாம் கடந்த காலங்களில் பார்த்தோம். அதன் அடிப்படையில் இங்கே பேசக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் முக்கிய பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய, அதாவது சமீபத்தில் நடைபெற்ற அந்த கிட்னி மோசடி, வறுமையை பயன்படுத்தி செய்த கிட்னி மோசடி விவகாரம் மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை கோழிப்பண்ணை, விவசாயம், நெசவு என பல்வேறு தொழில்களை உள்ளடக்கி இருக்கிறது. எனவே அடிப்படை விஷயங்கள் ஒரு பக்கம் பேசப்பட்டாலுமே கூட தொழில் சார்ந்த பல விஷயங்களும் அவரது பேச்சில் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கே தொண்டர்கள் பலர் இருக்கிறார்கள், அவர்கிட்ட பேசுவோம். வரப்போறாரு விஜய் இன்னும் சற்று நேரத்தில். எந்த அளவுக்கு காலையில இருந்தே பலர் வந்து காத்திருக்கக்கூடிய சூழலை பார்த்தோம். அவரோட பேச்சுல நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? அவருடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தீவிரமா அவர் வந்து மக்களுக்கு எடுத்து நல்லா சொல்லுவாருன்னு பாக்குறோம். 2026 அவர் ஆட்சி அமைச்சாருன்னா மக்களுக்கு எல்லாமே நல்லது செய்வாரு. அவர் வந்தாருன்னா தமிழ்நாட்டு மக்களை எப்பயும் கைவிட மாட்டாரு. நிச்சயம் அவர் வந்தாருன்னா 26ல தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். எல்லா தொழிலும் எல்லாத்துக்குமே நல்லதா நடக்கும். 2026ல கண்டிப்பா அவர் சிஎம் ஆகுவாரு. நாங்க அவரை சிஎம் ஆக்கிட்டு தான் நாங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோம். டிவிகே 2026ல டிவிகே தான். நீங்க சொல்லுங்க, அதாவது நாமக்கல் மாவட்டம் உங்க சொந்த மாவட்டம் நினைக்கிறேன். இந்த மாவட்டத்துல என்ன மாதிரியான பிரச்சனைகளை அவர் முன்னெடுத்து பேசுவார் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? சொல்லுங்க. பூங்குழலி, இங்க பாக்குறோம் நிறைய மக்கள் வந்து இங்க காத்துட்டு இருக்காங்க. அவரை பார்ப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் ஏராளமானோர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவரது பேச்சில் என்ன இடம்பெற போகிறது, இங்க இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்ட மக்களுக்கு அவர் எடுத்து வைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது இன்னும் சற்று நேரத்தில் பார்க்க முடியும். அதற்காகத்தான் அவர் நாமக்கல் எல்லையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே துரைசாமி குறிப்பிட்டது போல ஏற்கனவே பல இடங்கள் திருச்சி, பாண்டிய மண்டலம், சோழ மண்டலம் முடித்து சேர மண்டலத்திற்கு வருகை தரக்கூடிய விஜயோட பேச்சு இந்த மாவட்டத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மோகன்ராஜ். திருப்பூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமா ஆனந்தம் சில்க்ஸின் கோலாகல திறப்பு விழா. அனைவரும் வருக.